அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். சத்யபாமா என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரட்டு பிடிவாத ஒன்றுங்க. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க. 2வது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. 3வது பாயிண்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 4வது பாயிண்ட்டு உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கனாலோ அல்லது உங்கள் மாமனாராலேயோ மன வருத்தங்கள், அவரால் உங்களுக்கு அவர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 5வது பாயிண்ட்டு நண்பர்களால் செலவுகளை சந்திப்பீங்க, நஷ்டத்தை சந்திப்பீங்க. 6வது பாயிண்ட்டு யூரினரி பிரச்சனை இருக்கும். 7வது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும். 8வது பாயிண்ட்டு ஹஸ்பண்டுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 9வது பாயிண்ட்டு உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெலாம் திதி தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். 11வது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 12வது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. 13வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 14வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். அவங்கள அவசியம் வழிபடணும். கன்னி தேவதையை முறைப்படி குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை, பச்சிலம் சிசு பிறந்து 2 நிமிடத்தில் இறந்து போன பெண் பச்சிலம் சிசுவும் கன்னி தான். அது கன்னி தேவதை. ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிட்டனாலே அது கன்னி தேவதை. அது அவசியம் வழிபடணும். கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாய் தாங்க. இத்துடன் சத்யபாமா என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெட்டுகிறேன். இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.